ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் ரீடிங் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். இதில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். நீங்கள் வந்து எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இது கனகம்பட்டி அப்பாவோட அற்புதமான ஒரு ஆசிர்வாதம். ஓகேவா? அவர் என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு வச்சுருக்காரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அப்பா கிட்ட யாரெல்லாம் பிளெஸ்ஸிங் வாங்க ரெடியாக இருக்கீங்க? யாருக்கெல்லாம் அவரோட கைடன்ஸ்? ஏன்னா அப்பா வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, எல்லாருக்குமே பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து நீங்கள் எப்படி தயாராக வச்சுக்கணும், அதுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பார். ஓகேவா? டேரூட் அப்படிங்கிற அந்த அற்புதமான இந்த டிவைன் எனர்ஜி மூலமாக உங்களுக்கு கைடன்ஸை டிவைன் பாத் மூலமாக கொடுக்குறாரு. ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து கமெண்ட்டில் அப்பாவுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு வாங்க. எனக்கு அவரை வந்து அப்பான்னு சொன்னால் தான் எனக்கு அவரோட அந்த ரெசனேட் ஆகிற அந்த இது வந்து அட்ராக்ஷன், அந்த ஃபீல் கொடுக்க முடியுது எனக்கு. உங்களுக்கு அவரோட எப்படி இன்ட்ராக்ஷன், அவரை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. அவரை வந்து அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்குமா, இல்லை தாத்தா? சில பேர் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அவரை பார்த்தா தாத்தான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அவர் கூட ரொம்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உணர்வு வந்து ஃபீல் கொடுக்க முடியுதுன்னா அப்படி சொல்லுங்கள். ஓகேவா? சித்தரப்பான்னு சில பேருக்கு வந்து சித்தர் ஐயா, சத்குருவே சரணம், எப்படி நீங்கள் அவரை மனதில் நிறுத்தி அந்த இது வருது, வைப்ரேஷன் வருதோ சொல்லுங்கள். ஓடோடி வந்துடுவார். அவர் என்னோட பழனி ஆண்டவர். என் அப்பன் முருகரே வந்து இந்த ரூபத்தில் எவ்வளோ எளிமைக்கு எளிமையானவராக வந்து உங்களுக்கு அற்புதங்களை செஞ்சிட்ருக்கிறார். இப்போ வந்து டிவைன் பாத் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் சாதாரணமாக நீங்கள் ஏதோ எதாச்சியாக பார்க்கல. உங்களை அலைன் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும் அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்துட்டு இன்ட்யூஷனில் வர வச்சு, நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்றார். இந்த ஹேமாவா ஆஸ் அ குருவாக உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. இங்கே குருவாக இருக்கிறதும் அவர் தான், ஹேமாவாக பேசிகிட்டு இருக்கிறதும் அவர் தான், அட்வைஸ் கொடுக்குறதும் அவர் தான். நாங்கிற ஒன்றே இங்கே கிடையாது. ஓகேவா? அவர்கிட்ட சரண்டர் இருந்ததுன்னா அன்புக்கு தான் இறைவன் ஓடி வருவார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற வீட்டில் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க. அந்த உண்மையான அன்புக்கு தான் அந்த குழந்தைங்களும் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கடவுளும் அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஓடி வருவாங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு பைல் ரீடிங்கில் அப்பா என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு மக்களுக்கு, என்ன கைடன்ஸ்? ஃபஸ்ட்டு கார்டே இது இல்லை, ஃபஸ்ட்டு பைல்லையே பாருங்கள். ட்ரஸ்ட், நம்புங்க. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை எப்போ நடத்தி கொடுப்பீங்க? நான் சொல்கிறது, அதாவது கொஞ்ச நாளாகவே அந்த நம்பிக்கை இழந்த மனநிலையில் இருக்கீங்க. அதனால தான் ட்ரஸ்ட்டுன்ற இந்த கார்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் மனதில் ஏதாவது கேள்வி, ஏதாவது அப்பா கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. இது என்னப்பா, எனக்கு எப்போ நடத்தி கொடுக்க போகிற, ஏன் இப்படி போயிட்டுருக்கு, இது இப்படி சரியாயிடுமா, ஏதோ ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி மனசில் கேட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக? ஆமாம், எஸ்ன்னு சொல்கிறார் அடுத்த கார்டு. அதுக்கப்புறம் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு சிச்சுவேஷன், அந்த தாட், அந்த திங்கிங், அந்த இதில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரோ அது உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த தாட் இல்லை, அந்த சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அது உங்களுக்குன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அது வேறொருத்தருக்கு வந்த மெசேஜ். புரியுதா? இது கலெக்டிவ் ரீடிங்கில் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சில பேருக்கு வந்து நான் வந்து பிகினிங்லேயே சொல்லுவேன், ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, அப்பாவுக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து தேங்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க. ஓகேவா? அவரே பிரபஞ்சமாக இருக்கார், அவரே ஏஞ்சல்ஸாக இருக்கார், அவரே வந்து குருவாக இருக்கார். ஓகே, இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடச்சிருக்காரு. தட்ஸ் இட். ஏன்னா ஒவ்வொரு பொருள்லேயும் எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். உங்களுக்கு ஆஸ் அ குருவாக, உங்களுக்கு எப்படி ஆன்மீக குருவாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாரு. தட்ஸ் இட். இப்போ இந்த 3 கார்டு வழியாக பார்க்கும் பொழுது இந்த 2 கார்டு படித்து சொல்லிட்டேன்.
இது வந்து சூஸ் நியூ டைரக்ஷன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இதை கரெக்ட் பண்ணிக்க சொல்லி கைடன்ஸாக கொடுக்குறாரு. அது என்னென்னா, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கீங்க, ஒரே விஷயத்தில் ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த விஷயத்தில் அடிக்கடி ஃபெயிலியர் நடக்குதுன்னா அப்போ அது வேண்டாம், விட்டுடு. உனக்கு மனசுக்கு பிடிக்கலை, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இதில் வந்து சரியாக வரல அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க, வெளில வாங்க. அதுலேருந்து வெளில வர மாட்டேன்றீங்க. திரும்ப அதே தான் யோசிச்சுட்டு அதே பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருந்தால் எப்போ ஒரு புதிய இதுக்கு போகிறது, புதிய சக்ஸஸ், உங்களோட கோலை எப்போ அச்சீவ் பண்ணுறது? இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக இருக்கும், இல்லைனா புதிய ஜாப், புதிய முயற்சிகள். நீங்கள் ஏதாவது படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், அதில் தொடர் ஃபெயிலியர் வருது, அந்த படிப்பு உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது எக்ஸாமுக்காக தொடர்ந்து எழுதுவீங்க, அது செட் ஆகாது. இன்கேஸ் அதை மாதிரி இருந்துன்னா அதை விட்டுட்டு வேறு என்ன சாய்ஸ்? ஏன்னா உலகத்தில் இது ஒன்று தான் இருக்கா, அதே பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஒரு சின்ன ஃபன் ஜோக், ஓகேவா? ஏன்னா ரீடிங்கை போடும்போது கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக பேச வேண்டாம். லைஃப் வந்து ஃபன், ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் செல்லங்களே. எதையுமே வந்து ரொம்ப ட்ரெஸ் அப்படியே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படியே வந்து என்னென்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் சூழ்நிலையும் வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிடணும். நான் நினைக்கிற மாதிரி இந்த பர்சன் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் குழந்தை இருக்கணும், என்னோடய கணவர் இருக்கணும், என் மாமியார் இருக்கணும், என்னோடய நாத்தனார் இருக்கணும், என் ஃப்ரெண்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு நீ நினைக்கிற மாதிரி நீ இருக்கியா? நீயாவே இல்லை. அப்புறம் அதெல்லாம் சுச்சுவேஷனை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாறுங்க. உங்கள் கிட்ட வந்து அந்த முக்கியமான டிசிஷன் மேக்கிங்கில் ஏதோ லேகிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸ் ஆர் எஜுகேஷன் ஆர் எக்ஸாமினேஷன் சம்திங், ஏதோ ஒரு உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்தில் லேகாகி நிற்கிறீங்க. அதிலிருந்து ஒரு புதிய பாதை, புதிய வெளிச்சம் இந்த பௌர்ணமி உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டி சாப்பாடு இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்ணும். எனக்கு இப்போ என் கூட இருக்கிறவங்க வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவாங்க, அதனால் நானும் சாம்பார் சாதமே சாப்பிட்றேன். நான் வேறு வெரைட்டி எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத சாப்பாட்டை சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது, அது உடம்புக்கும் கெடுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அங்கே என்ன வெரைட்டி இருக்கோ, எனக்கு வந்து தக்காளி சாதம் பிடிக்கும், இல்லைனா தயிர் சாதம் பிடிக்குது, இல்லைனா பிரியாணி பிடிக்குதுன்னா பிரியாணி எடுத்து சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் அங்கேருந்தே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அது ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் வந்து தனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறது அது வந்து பேட் கர்மம். அது வந்து அந்த மாதிரி சொல்லலை அவர். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அதை வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் பிடிக்காத ஒரு விஷயத்தையே நினச்சி அதிலேயே ஃபெயிலியர் பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறீங்க, எனர்ஜியே வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பௌர்ணமி ஒரு புதிய வழிகாட்டுதலை கொடுக்குது, புரியுதா? புதிய டைரக்ஷன், நியூ பாத் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோட இறைவன்கிட்ட சரண்டர் வேணும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சில முயற்சிகள் நான் வந்து தொடர்ந்து செய்கிறேன், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்காக, இல்லைனா ஒரு வேலையில் கூட, ஒரு பிஸ்னஸில் கூட உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு நீங்கள் யாரையோ எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அந்த வேலைக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் இல்லை பிஸ்னஸில் சப்போர்ட்டிவான பர்சன் இல்லை உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இல்லை, அதுக்கான முயற்சிகள் நீங்கள் யாரோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பாஸ்ட்டில் பார்த்துட்டீங்க, திரும்பவும் ஃபெயிலியர் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இப்போ ரைட்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலையோட அது முயற்சியை கூட நீங்கள் ஒரு சில ஸ்டாப் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. அதனால் அந்த மனசோர்வை எடுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து செய்கிற வேலையை அதை தொடர்ந்து பயணிங்க. நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட் தான், நீங்கள் போகிற டைரெக்ஷன் ஒரு சிலருக்கு. ஸோ டோன்ட் ஸ்டாப்.
நீங்கள் செய்கிற முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ந்து பயணிங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்றார். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நல்ல ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பர்சன், அதே மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினச்சி கேட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எஸ். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி கூட அதுவாக தான் மேபி இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த அன்பான பர்சன், எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஏதோ இப்போ ரைட் நவ் ஏதாவது கேள்வி மனதில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறாரு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களோட இந்த ஃப்யூச்சரை பற்றியும் இல்லை கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷன் இதெல்லாம் ஒரு பயத்தை கொடுக்குது. ஒரு சிலருக்கு இந்த சுச்சுவேஷன் மாறுமா மாறாதா, இதில் வந்து ரொம்ப அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. கண்டிப்பாக மாறும்னு சொல்கிறாங்க. எப்போ மாறும்னா எப்போ மாறும்ன்ற கேள்வியும் இருக்குது. அகெயின் வித்தின் ஃபியூ மந்த். ஓகேவா? இன்னும் சில மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு. லுக் ஃபார் த சைன். சில விஷயங்களை அவர் உணர்த்துறாரு உங்களுக்கு. ஓகேவா? அவர் வந்து இப்போ கடவுள் வந்து சில பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, நான் கடவுளை வணங்குறேன், எனக்கு சித்தரை வணங்குறேன், அவர் எனக்கு சைன் காமிக்கிறாரு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. இறைவன் வந்து ஒரு மறைபொருளாக ஒரு யார் மூலயமாவது வந்து உங்களுக்கு அந்த உணர்த்துவார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அம்மா தான் கடவுள், அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் குரு. அம்மா அப்பா வந்து அதுக்கு உடல் உயிர் கொடுத்தாங்க, அதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே, அதுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஒரு தெளிவு வர வரைக்கும், அதுக்கு ஒரு புத்தி வந்து தெளிஞ்சு எப்படின்னா குழந்தை வளர்கிற வரைக்கும் அம்மா அப்பாவோட சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா குருவோட சப்போர்ட்டு. அந்த குருவை தான் நீங்கள் வந்து விட்டுடுறீங்க. இங்கே இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆன்மீக குருவாக இருக்கணும். வாழ்வியலை சொல்லித்தர குருவை தான் வந்து 3ஆம் இடத்துல கடவுளுக்கு பதிலாக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லித்தர அந்த எஜுகேஷன் கல்வியெல்லாம் அப்படி கிடையாது மக்களே. அது உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தை தேடி கொடுக்கறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கக்கூடியது. ரீடிங் அண்ட் ரைட்டிங்காக தான் இருக்குது. அதுக்காக தான் ஒரு 20 வருஷம் 23 வருஷத்தில் அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தான் பின்னாடி ஓடுறீங்க. அங்கே வாழ்வியல் அப்படிங்கிற விஷயமே அங்கே கிடையாது. உங்கள் மனதையும் உங்களோட உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி, இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழ்ந்து சாதிக்கணும். இப்போது ஒரு கல்விங்கிறது வந்து வாழ்க்கையை இப்போது ஒருத்தனுக்கு வந்து இதெல்லாம் நீட்ஸ் இருக்குது, இந்த நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தான் கல்வி கொடுக்கணும். ஆமாம், கரெக்ட். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி ஓடக்கூடாது. இங்கே வந்து பேஸ்மெண்ட்டே சரியில்லைன்னா அப்புறம் பில்டிங் கட்டி என்னங்க பிரயோஜனம்? நீங்கள் ஒரு குழந்தைய எத்தனை போய் எல்கேஜி சீட்டுக்கு அவன் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து சேர்த்து விட்றீங்க. அந்த குழந்தை படிக்குது, படித்து மேலே வருது. அந்த எஜுகேஷன் கல்வி பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அந்த என்ன சொல்கிறதுனா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கூட இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்த்து விட்றீங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வரணும், பையன் வந்து அப்படியே ஃபாரின்காரங்க மாதிரி இங்கிலீஷ் பேசணும், அதுதான் வந்து நாலேஜுங்கிறது அது கிடையாது. அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில் தான் அது. அதை கற்றுக்கலாம், ஆனால் அது நாலேஜ் கிடையாது, அது அறிவு கிடையாது. அந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்னு தான் முக்கால்வாசி பேர் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் விட்றீங்க. 50,000 ரூபாய் இருந்தால் கூட எல்கேஜி சீட்டுக்கு 1 லட்சம் இருந்தால் கூட பெருமைக்கு எடுத்து போய் சேர்த்து விட்டுறீங்க. ஆனால் அது டிகிரி முடித்து ஒரு வேலை பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா அப்பா வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு ஃபேமிலின்னு வந்தால் எப்படி நம்ம வந்து தன்னை நம்பி வர்றவங்களையும் சரி, இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு, இப்போ பொண்ணாக இருந்தால் இன்னொரு வீட்டுக்கு போய்ட்டு அங்கே மேனேஜ் பண்ணணும். ஒரு பையனாக இருந்தால் புதுசாக வர்றவங்கள மேனேஜ் பண்ணணும், அம்மா அப்பாவோட அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். முக்கியமான ஒரு இதில் இருக்கிறாங்க. அந்த பொறுப்புன்னா எத்தனை கிலோன்னு கேட்பாங்க. ஏங்க நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நான் ஒருத்தி பேசிகிட்டு இருக்கிறனால மாறணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்? மாற்றத்தை கொண்டு வரணும்.
இன்றைக்கி வந்து அப்பா வந்து குருவாக கிடைக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம் உங்களுக்கு. இப்போ கனகம்பட்டி அப்பாவாக வந்து இறைவன் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறாரு. முருகர்லேயே வந்து அவர் வந்து கனகம்பட்டி அப்பாவாக இருக்கிறது வந்து என்னப்பன் பழனியப்பன். சொன்னால் யாராவது நம்புவீங்களா நீங்கள்? அதெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என் வைப்ரேஷனில் நீங்கள் வரும்போது புரிஞ்சுக்குவீங்க. யாருக்கெல்லாம் இந்த வைப்ரேஷன் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது டக்கு டக்கு டக்குன்னு புரியும். அவர் அன்பே உருவானவர். அவர் என் அப்பா சிவன். அந்த ஆதி மூலத்திலிருந்து தான் அவர் தோன்றி ஒவ்வொரு ரூபமாக எடுத்து வந்துட்டுருக்காரு. இப்போ கனகம்பட்டி அப்பாவா இதுக்கு முன்னாடி சாயா வந்து நிறைய பேர் இன்னும் சாயா கூட எனக்கு வந்து இறைவன் சாய் ரூபமாக என் அப்பன் வந்து எனக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காரு. கனகம்பட்டி அப்பாவாகவும் வந்து எனக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துட்டாரு. அது வந்து எப்படின்னா அதை உணரும் பொழுது தான் அந்த ஃபீல் தெரியும் நமக்கு. நான் அதை வந்து சொல்லும் பொழுது சில பேருக்கு வந்து உடம்பு சிலுக்கும். ஓகேவா? கூப்ஸ் பம்ப்ஸ் அப்படின்வாங்கல்ல, டக்குனுடைய உடம்பு சிலிர்த்து நிற்கும். அப்படி ஒரு நல்ல சைன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆஸ் அ குருவாக இப்போ டீச் பண்ணுறாரு. இங்கே ஹேமாங்கிறதே அவர் தான். அவருக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே அவர் இருக்கார். அவள் தான். நான் இங்கே இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், நத்திங். ஒரு விஷயத்த ஒரு குருக்கிட்டேருந்து வாங்கணும்னா எப்படி ப்ரொசீஜராக வாங்கிக்கணுமோ அந்த மாதிரி வாங்கணும். ஓகேவா? சில பேரெல்லாம் வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சி வரீங்க. கிளாஸ் கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நல்லா ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால தான் அந்த கர்மாவை சரி பண்ணி உங்களுக்கான குட் கர்மாவை நீங்கள் சேர்த்திக்கும் போது தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ தான் கடவுள் எதிர்க்க வந்தாலும் உங்களால் அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர் சொல்கிற விஷயங்கள் காதில் கேட்கும் உங்களுக்கு. கவனிக்க சொல்கிறாரு. அவர் கொடுக்குற சைனை கவனித்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்குன்றாரு. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் கொடுக்குறாராம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்குறாரு. அது ஒரு சிலருக்கு செல்வ வளமாக இருக்கலாம், இல்லைனா குழந்தை பாக்கியம், இல்லைனா திருமண பாக்கியம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லாமே அபேண்டன்ஸ் தானே, அன்பு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரீகன்சிடர் பண்ணணும். சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க, அது கரெக்டாக தப்பா கன்ஃபியூஷன் இருக்குது. தீஸ் ஆர் தட், இதை சூஸ் பண்ணவா அதை சூஸ் பண்ணவா, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த குழப்பத்துக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ரிமைன் பாசிட்டிவ். ஒரு சிலர் வந்து காலையில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. மதியம் ஒரு மைண்ட் செட் மூடு மாறிடும். அப்புறம் ஈவினிங்கில் ஒரு மைண்ட் செட்டு, அப்புறம் நைட்டு ஒரு மைண்ட் செட்டு. அப்படியே அந்த காலையில் இருந்த பாசிட்டிவ் தாட் வந்து நைட்டு பார்த்தோம்னா அப்படியே நெகட்டிவாக இருப்பீங்க. இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவாக நினைங்க. நிறைய நெகட்டிவ் தாட் ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கார்டு வருது. ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல். மன்னிக்க மாட்டேன்றீங்க போல். மன்னிக்கணும். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடு, அது மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது, ஹெல்த் டிப்ரெஷனில் இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாமே ரெக்கவர் ஆக போகுது. உங்களோட கர்மா சரியாகும் பொழுது நீங்கள் இதிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். உங்களுக்கு கிளாஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட டிவைன் பாத் சேனல் ஒரு நார்மல் டாரோட் இல்லை, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. உங்களை வந்து நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, கர்மா பேஸ்டான ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்ருக்கீங்க, ஒரு பிஸ்னஸில் லேகிங், அந்த மாதிரி. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால, இது மாதிரியெல்லாம் சில தீர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அனுபவித்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. டிவைன் பாத் சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும். அதுக்கான வழி கிடச்சிருச்சு. ஆனால் நடந்து வரது யார்? நீங்கள் தான் நடந்து வரணும். உங்களுக்கான அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இறைவன் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. டிவைன் பாத்துங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு அட்வைசர் ஆஸ் அ குருவாக உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அது அப்பப்போ உங்களுக்கு ரிமைண்டும் பண்ணுறாரு. கனகம்பட்டி அப்பாவாக வந்தது, அதோடு அவரோட இது முடியல. அவர் எங்கெல்லாம் அன்பு இருக்கோ, எங்கெல்லாம் மக்களுக்காக இன்னொருத்தருக்காக நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் போயிடுவார். அவரை நம்ம வந்து தேடி போக தேவையில்ல, அவர் தேடி ஓடி வந்துடுவார்.
அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் பல இடத்துல பல நேரத்தில் செஞ்சிட்ருக்கிறாரு. 1 2 கிடையாது, என் வாழ்க்கையில் அவர் கொடுத்துட்ருக்குற அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம். நான் அதெல்லாம் போட்டேன்னா அது பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த ஹேமாவே அவர் தான். நான்ற அந்த ஒன்று என்கிட்ட கிடையாது. ஓகேவா? எல்லாம் என் யூனிவர்ஸோடது, என் ஏஞ்சல்ஸ் குருமார்களுடைய ஆசீர்வாதம். ஓகே. பி அசர்ட்டிவ். ஒரு சிலர் வந்து உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். மற்றவங்க கிட்ட கேட்டு அதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வெல்விஷராக இருக்காங்களா பாருங்கள். அதாவது உங்களுக்கு உண்மையிலே நல்லது செய்கிறாங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ஏதாவது செஞ்சு நல்ல பலித்தமாக இருக்கா, சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்படி இருந்தால் செய்யுங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டயோ நீங்கள் ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கும்போது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சி போய் அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு வந்து பண்ணுறது, முடிவுகளை அவங்க கையில் விட்டுறது. நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி, கீ எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரோபோ மாதிரி. நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். அது ஃபெயிலியர் ஆனாலும் அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்ற உங்களால் முடியும். ஏன்னா அடுத்த வாட்டி அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்கு என்ன ரெமெடி பண்ணணுமோ அதை செய்வீங்க. இதுவே அடுத்து உங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பாடம் கற்றுக்கவே முடியாது. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷன் பவர், அதான் சொல்கிறேனே, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து இந்த விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வந்து அபேண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் இருக்குது. அதுக்கு கூட நீங்கள் வந்து எப்போ நடக்கும், எனக்கு இதெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதே மாதிரி தொடர் ஃபெயிலியர் பார்க்குறவங்களுக்கும் இந்த இது சொல்கிறார் அவர். என்னென்னா, உடனே நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 year ஆகும்னு சொல்கிறார். இஃப் யூ பிலீவ், நம்பினால் நடக்கும். கண்டிப்பாக நான் சொன்னல, ரொமான்ஸ், உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை வையுங்க. ஓகேவா? ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். உங்களோட ஏஞ்சல் கிட்ட, இப்போ இங்கே ஏஞ்சல் கார்டு எடுத்து பார்க்குறேன்னா இங்கே கனகம்பட்டி அப்பாவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவரோட கைடன்ஸை சொல்கிறேன். அது கார்டு வழியாக உங்களுக்கு வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஓகே. டேக் ஆக்ஷன். சில பேர் ஆக்ஷன் எடுக்கிறது, உங்களோட விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சிலருக்கு நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன், அவர்கிட்ட வச்ச ப்ரேயர் எப்போ வேணாலும் நடக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் எப்போ வேணாலும் கிடைக்குமா, சந்தோஷமா, சக்ஸஸ், எஸ். அப்புறம் நீங்கள் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது கைஸ். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் சில ஃபெயிலியர், தொடர் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசரம் காட்டுறீங்க, அந்த அவசரம் வேண்டாம். வெயிட்டிங் கார்டு. ஓகேவா? சில பேருக்கு அவர்கிட்ட கேட்குறத கூட தெளிவாக கேட்க தெரியல. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை இப்படி போய் அப்படி போய் இப்படி வரணும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும். டிவைன் கிட்ட வந்து, இறைவா, காலையில் எழுந்ததுலேருந்து எனக்கு இது இல்லை, அது இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க, எனக்கு இவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னா எனக்கு அது அப்படி ஆகிடும். இப்படியெல்லாம் சுற்றாதீங்க. சொல்யூஷனை ஒரு இதுவாக கேளுங்க. எனக்கு இது சரியாயிடுச்சுப்பா. டிவைன் கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்கவே தெரியல, பேசவும் தெரியல. கம்யூனிகேட் கிளியர்லி. உங்களுக்கு எனக்கு இவங்க வந்து எங்கிட்ட அன்பாக இருக்கணும். தட்ஸ் இட். ஆல் தான் முடிஞ்சிச்சு. அவங்க எனக்கு நேற்று அவங்க அப்படி சொல்லி இப்படி பேசி என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க, அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என் கணவர் என்கிட்ட அன்பாக இருக்கார், என் மனைவி என்கிட்ட அன்பாக இருக்காங்க, என் குழந்தைகள் என்கிட்ட அன்பாக இருக்காங்க. தட்ஸ் இட். முடிஞ்சிச்சு இல்லை? இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைன்னு சொல்லியே பேசக்கூடாது. ஓகேவா? தேவைகள் டிவைன் கிட்ட கொட்டி கிடக்குது, பிளஸ்ஸிங்ஸ். அதை எடுக்கத்தான் தெரியல உங்களுக்கு. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்.
உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க, ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க தெரில. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன், அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், ஒரு முக்கியமான பிஸ்னஸில் இருக்கலாம், சில பேருக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், சில பேருக்கு உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில், இப்போ குழந்தைங்கள்கிட்ட இல்லை கணவர்கிட்டயோ, இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை குழந்தைங்கள்கிட்டயோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நீங்களாகவே ஏதோ ட்ரை பண்ணுறது. நான் வந்து நெட்டில் அவங்க அப்படி சொன்னாங்க, அதை ஒரு 10 நிமிஷம் நான் ட்ரை பண்ணேன், இவங்க இப்படி சொன்னாங்க நான் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஆன்மீக குருவாக யாரையாவது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் யாராவது நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சவங்க இருந்தால் போய் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கோங்க. அப்படி யாரும் தெரியலையா, டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், போய் பார்த்துக்கிட்டு அதை ஏதாவது படிங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ஹெல்ப் கேட்க சொன்னார் பார்த்தீங்களா, இந்த ஹெல்ப்பை கேளுங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைன் அதுக்கான பர்சனை அனுப்புவாங்க, அதுக்கான வழியை திறப்பாங்க, வழி காட்டுவார்கள். நீங்கள் தான் அந்த இடத்துல நடந்து வரணும். போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் தான் நடந்து வரணும். டிவைன் பாத் சேனல் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதாவது என்னோட அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து இது கற்றுக்கிட்டா கூட, இனிஷியேஷன் வாங்கினீங்கன்னா இந்த ஆராய்ச்சக்கர பவர்லாம் ஆகும் பொழுது சூப்பராக இருக்கும். அந்த ஹீலிங் நாளைக்கு பௌர்ணமி டே, அதாவது நான் இன்றைக்கி ரீடிங் முன்னாடி நாள் தான் எடுக்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஹீலிங் செக்ஷனில் வந்து எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நைட்டு அந்த வைப்ரேஷன் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுவாங்க. வருஷக்கணக்காக தூங்காத அந்த தூக்கம், அந்த ரிலாக்ஸேஷன், அந்த ஓய்வு நிலையில் அவங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஹீலிங் நடக்கும். அப்போது எத்தனை பேருக்கு அந்த வைப்ரேஷன் நடக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் என்கிட்ட வந்து அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். யூ ஆர் ரெடி. ஸோ இந்த சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. யூ ஆர் ரெடி ஃபார் ரிசீவிங் த பிளஸ்ஸிங்ஸ். ஓகே. காம்ப்ரமைஸ், ஒரு சிலர் வந்து காம்ப்ரமைஸ், அதாவது நடந்த விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து என்னென்னா, இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அது சில விஷயங்கள் இருக்குது, அது ஒரு கர்மாவாக இருக்கலாம், நீங்கள் முன்னாடி பண்ணிட்டு வந்த பதிவின் காரணமாக அது இப்போ நடந்திருக்கலாம், அது மனது ஏற்றுக்கல. உள்ளே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வேணும், ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும். அந்த ஏற்புதல் இல்லாததுனால அது ரெக்கார்டாக மாறும். இது வந்து லாஜிக்கான விஷயம். இது வந்து ஆஸ் அ சைக்காட்டிஸ்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது ஆழ்மனப்பதிவாக மாறுது. ஆழ்மனப்பதிவில் போடுற விஷயந்தான் வந்து விருட்சமாக வளரும் உங்களுக்கு. நீங்கள் கான்ஷியஸில் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்க, அதை பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் விதைக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக விதைச்சிருக்கீங்க. எப்போவுமே வந்து ஒரு எண்ணத்தோட அந்த எண்ண அலைகள் எப்படி தெரியுமா இருக்கும், 75% நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் டிவைன் ஈர்த்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு 25% வந்து நெகட்டிவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நெகட்டிவான தாட் வருது, நெகட்டிவான மனிதர்களோடு இருக்கீங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. அந்த 75% பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்படி நீங்கள் வச்சுக்கணுன்னா, அது டிவைன் பவரை எப்படி நீங்கள் வந்து அந்த டிவைன் எனர்ஜியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கணும். அந்த வித்தையை வந்து ஒரு எளிமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதனால தான் அதை வச்சுருக்கேன் நான். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் கர்மா கிளியரன்ஸ் எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பவே முடியாது. நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணும் போது தான் தெரியும். செஞ்சு பாருங்கள், லைஃப்பை மாற்றுங்க. ஓகே, இந்த காம்ப்ரமைஸ் சொன்னேன் இல்லையா, இந்த காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, போதும், இதோட ரீடிங் போதும்ன்ற மாதிரி இன்ட்யூஷன் வருது எனக்கு. சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில தினங்களில் சில வாரங்களில் நடக்கும். வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்.
ஓகேவா? சரி, இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் ரீடிங்கில் உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் ரெசனேட் ஆச்சு, கணக்கம்பட்டி அப்பா உங்களுக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. கமெண்ட்டில் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளெஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். நான் இதை ஷார்ட்டாக போடணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ப்ரீஃபாக போகுது. நான் என்ன பண்ணுறது? இதுவே ஒரு 1/2 hour ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன், இல்லை? சரி, எனியோ சாய்ராம். கணக்கம்பட்டி அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இது வந்து ஏஞ்சல் மெசேஜில் சொல்கிறேன், ஏஞ்சல் கார்டில். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சில ஃபெயிலியர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு உங்களோட முக்கியமான வேலைகள், இல்லைன்னா முக்கியமான ஒரு முடிவுகள், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கூட தெரியுது. அந்த விஷயத்தை ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க அதை வந்து நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். ஸ்டாப் பண்ணி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு முயற்சியை வந்து கைவிட்டீங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்க. அப்புறம் இந்த பைல் ரீடிங் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் மனதில் ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அந்த கேள்விக்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துட்டார். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஓகேவா? இது நிறைய பேர் பார்ப்பீங்க. அந்த சிச்சுவேஷன், அந்த எண்ணங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அது கரெக்டாக உங்களுக்கு பொருந்திருந்தால் அது உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அது உங்களுக்கு பொருந்துன்னா இன்னொருத்தருக்கு வந்தது ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. தேர் இஸ் சம்திங் பெட்டர். நீங்கள் நினச்ச விஷயம் அப்படி கிடையாது, நோ சொல்லியிருக்காரு. இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, இந்த சிச்சுவேஷன் மாறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அந்த கேள்வி சில பேருக்கு வந்து எனக்கு எவ்வளோ நாளில் இது நடக்கும், ஏன் இவ்வளோ நாளாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி வச்சுருக்கீங்க. வித்தின் த ஃபியூ வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? நீங்கள் ஆக்ஷன்லாம் எடுத்திங்கன்னா, இது சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க, ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். யூ ஆர் ரெடி ஃபார் த சக்ஸஸ். சைன் காமிக்கிறாரு. லுக் ஃபார் எ சைன் வந்து காமிக்கிறாங்க. ஏதோ இப்போ வந்து யார் மூலமாவது பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ அதை உதாசீனப்படுத்திட்டு போகாதீங்க. யாருக்கும் நட்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நட்டம். ஓகேவா? இது உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கான வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சைன் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் நீங்கள் நினைக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ், நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அந்த வேலை எப்போ முடியும்? சரிப்பா, நான் அந்த படிப்புக்காக ஏதோ முயற்சி பண்ணுறேன், இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு எப்போ நடத்தி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. ஃபியூ மந்தில் நடக்கும்ன்றாரு. ஒரு சிலர் ஒரு கேள்வி ஏதோ வச்சுருந்தீங்கள, அந்த கேள்வி அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் நினைக்கிற விஷயம் அப்படி இல்லை, அன்லைக்லி. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு ஓவர் தாட் ஓட்டுறீங்க. எப்படின்னா, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி ஆகிடுமோ, ஃப்யூச்சர் நினச்சி பயம், இப்போ கரண்ட்டில் இருக்கிறத நினச்சி, பாஸ்டில் நடந்து போனதை நினச்சி வருத்தம், இப்படியே வருத்தப்படுறது, பயப்படுறது, இப்படியே இருந்தால் நல்ல பிளெஸ்ஸிங்கை எப்படி இருப்பீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் யாம் இருக்க பயமேன், நோ நீட் டு ஒரி. அதான் யாம் இருக்க பயமேன் அப்படின்றாரு. பர்ஃபெக்ட் டைமிங்.
இந்த மாதிரி டிவைன் கிட்ட அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். லுக் ஃபார் எ சைன். நீங்கள் வந்து ஒரி பண்ணணும் அவசியமே கிடையாது. இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுக்கான டைமிங் அலைன் ஆகி வரும். எதையுமே வந்து அதாவது இயற்கையோட அந்த போக்கிலேயே போங்க. ரொம்ப அதை வந்து ரஷ் பண்ணாதீங்க. ஸ்டெப் எடுக்கணும். ஒருத்தர் வந்து உனக்கு வந்து எல்லா ஒரு இதுவும் கொடுத்துட்டாரு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறையா ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது. அந்த ஐட்டம் வந்து ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஒவ்வொரு டிஷ் இப்போ நீங்கள் ஒரு காஃபி வேணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகும். இதுவே ஒரு டின்னர் வேணும்னா அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகுமா? எல்லாம் சாம்பார், பொரியல், கூட்டு அப்படிலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஹவர் தேவைப்படும். ஸோ அந்த பர்ஃபெக்ட் டைமிங் அது வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்? சரி செஞ்செல்லாம் வச்சாச்சுப்பா, டைமிங் முடிஞ்சிச்சு, நான் நினச்சிட்டு இருந்த டைமிங் வந்தாச்சு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு நீ சாப்பிடணுமா இல்லையா? அது வாயிலேருந்து என்ன கடவுள் வந்து ஊட்டி விடுவாரா? காட்டதான்ப்பா காட்டுவார், ஊட்ட மாட்டார்ப்பா. இப்போது டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு அதை கூட வாய்ஸாக கொடுக்குறாரு. சைன் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு வாய்ஸே கொடுக்குறாரு. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து அள்ளி சாப்பிடுங்க நல்லா அப்படின்றார். ஓகேவா? பர்ஃபெக்ட் டைமிங் அதுதான். இந்த மாதிரி ஒரி பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க. சைன் காமிக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக அப்படியே அடுத்தடுத்து கார்டில் என்னமா கைடன்ஸ் கொடுக்குறாருப்பா அவர். தெரியுதா? சைன், லுக் ஃபார் எ சைன் அண்டு நோ நீட் டு ஒரி. இதெல்லாம் விட்டுரு, நான் கொடுக்குற சைனை பர்ஃபெக்டாக பாரு. அப்போ உனக்கு வந்து அந்த டைம் அலைன் ஆகி வர்றது உன்னால் உணர முடியும். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த இது கொடுக்குறாரு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து கிளியராக கேட்கணும். நீங்கள் உங்களோட த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கேட்க தெரியல. ஒரு சிலருக்கு வந்து தனக்கு இதுதான் வேணுங்கிறத சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொல்ல தெரியாது. இது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். இத்தனைக்கும் நீங்கள்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கூட இருப்பீங்க. இன்னும் கூட அந்த மெச்சூரிட்டி இப்போது சில இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் 15 வயசுலேயே பிள்ளைங்களை வந்து தனியாக அவங்க வந்து ஓன் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கான இது கொடுத்துருவாங்க. ஓரளவு தான் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டடீஸ்க்கு அவங்களோட தேவைகளுக்கெலாம் அவங்களே வந்து பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி அவங்க வேலை பார்த்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் பண்ணிக்கணுன்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு என்னென்னா உடல் ரீதியான வளர்ச்சியும் இருக்கணும், மன ரீதியான வளர்ச்சியும் இருக்கணும். 2 பக்கத்தையும் கொடுக்குறாங்க. பக்குவப்படுதல் அங்கேயே வருது. ஆனால் இங்கே பேர பிள்ளைங்க வர வரைக்கும் பெற்றவங்க வந்து நீங்கள் அப்படியே உழுந்து என் பையன், என் பொண்ணு, என் பேரன், என் பேத்தி, இப்படி அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அவங்க கூட பின்னாடியே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க எப்போ ஓன் ஸ்டாண்டிங்கில் அவங்க கற்றுக்குவாங்க? அவங்களுக்கு கெடுக்கிறதே நீங்கள் தான். அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அப்பா உனக்கு தெரியும்ப்பா ராஜா, நீ கற்றுக்கோ, நீ விழுந்து எழுந்தேன்னா கற்றுக்க போகிற, அப்புறம் இதை செய்யக்கூடாதுன்னு தோணும். முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு மணி இன்கம் எப்படி வருது, எப்படி ஒரு சாப்பாடு வருது. ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், அது பச்சரிசியாக புழுங்கலரிசியாக, அந்த இப்போ சாம்பார் வச்சு கொடுக்குறீங்க, அது ஒரு சாம்பார் சாதம் கொடுக்குறீங்க, அது என்ன பருப்புன்னு கேட்டால் கூட தெரியாது. அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அதுவும் தெரியாது. சரி, கீரை வகைகளில் ஏதாவது கீரை சமைச்சு கொடுக்குறீங்களா, அது எத்தனை வகையான கீரை இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு என்னென்ன ஐட்டம் அதில் வந்து நீங்களாவது கேட்டு பாருங்களேன். உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் சரி, தெரியாது அவங்களுக்கு. வாழ்வியலே சொல்லி தரல. நீங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி இருந்தால் பசங்களுக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த கார்டு வழியாக என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் உங்களோட விருப்பத்தை சொல்ல தெரியலை. அதே மாதிரி காட் கிட்ட கேட்க கூட தெரிய மாட்டேங்குது. லெட் கோ பண்ணுங்க. சில பேர் மனதில் நிறுத்திட்டு இருக்க அந்த சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு இப்போ நோ சொல்கிறார்.
உங்களோட இப்போ தேவைகள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சில முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு அதுதான் இருக்குது. கன்சிடர் சொல்கிறாரு. சில பேருக்கு எஸ் கார்டு வருது. நீங்கள் சில பேர் வந்து உங்களோட முடிவுகளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சில பேர் வந்து மற்றவங்க சொல்கிற அதாவது உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் வந்து அதே தான் பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர் பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான அந்த இது வருது. ஹெல்த் ரெக்கவர் வேணும். சில முடிவுகள்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சு எடுங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா சொல்லுங்கள். சில பேர் வந்து உங்கள் முடிவுகள் இப்போவே நடக்குமா, இப்போவே கிடச்சிருமா அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரைட் டைம் அப்படின்ட்டார். சில முயற்சிகள் பண்ணுறீங்க, அதை வந்து நிறுத்திடலாமா, இது சக்ஸஸ் கொடுக்குமா, அது ஒரு வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இதில் நமக்கு சரியான இன்கம் இல்லை, இதை ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லைன்னா வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா, அது மாதிரி ஏதோ ஒரு நினப்பு. அதே மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னாலும் அதை இந்த ஸ்டெப்பை எடுங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சில நபர் இல்லைன்னா சில சிச்சுவேஷன் அதிலேருந்து வெளில வர மாட்டேறீங்க. அவங்கள வந்து மன்னிக்கவும் மாட்டேன்றீங்க. மன்னித்தல் ரொம்ப அவசியம். காம்ப்ரமைஸ் வெரி மஸ்ட். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. ஓகேவா? ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்ப் கேளுங்க. சரியான முடிவெடுங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் பயணிக்கணும்னு நீங்கள் தான் கீ உங்கள் கையில். இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. கண்டிப்பாக நிறைய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இந்த கார்டில் 2 விதமான மீனிங் வருது. எல்லாமே உனக்காக இருக்குது. ஆனால் நீ சூஸ் பண்ணுற கீ வாங் கையில் தான். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு அந்த வார்த்தை. கீ வாங் கையில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் ஆர் ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு, ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஹீலிங் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? உங்களில் யாருக்காவது இப்போ வந்து இன்றைக்கி நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வளர்ப்பிறை 3ஆம் பிறை அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆர் உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி கேட்டால் கூட நான் புக்கிங் இது அலைன் பண்ணி கொடுத்துருவேன், ஷெட்யூல் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் நெருக்கத்தில் இன்றைக்கி தான் பௌர்ணமினா இன்றைக்கி கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே ஷெட்யூல் பண்ணி நான் வந்து கிளாஸ் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துடணும். அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ஷெட்யூல் போகும், அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கும் அந்த ஷெட்யூல் போகும். அதனால் கொஞ்சம் அன்றைக்கி பிஸியாக இருப்போம். அதனால் என்னால் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனகம்பட்டி அப்பா உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்காக கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. அதை சூஸ் பண்ணி கரெக்டான டைரெக்ஷனில் நடந்து வர்றது. அந்த கதவு திறந்த பிறகும் கதவு இங்கே மூடி தான் இருக்குது, நமக்கு வழி கிடைக்கலன்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா இறைவன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வாய்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. டிவைன் பாத் மூலமாக வாய்ஸே கொடுத்துருக்காரு. ஆஸ் அ குருவாக தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு இந்த விஷயங்களை அவர் வந்து வேறு என்ன சொல்கிறதுனா, கனகம்பட்டி அப்பா வேறு, இங்கே வந்து ஹேமா வேறெல்லாம் கிடையாது. நான் ஃபுல்லாக அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருக்குள்ளே நான் இருக்கேன். என் மூலமாக ஹேமாவாக அவர் தான் இருக்கார். நான் தனியாக ஒரு ஆள் கிடையாது. ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி நான் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்னவோ ஒரு குற்ற உணர்வு வந்துடும். நான்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் அவர் தான். எல்லாம் என் அப்பா சிவன் தான். இப்போ கனகம்பட்டி அப்பா வந்திருக்காரு, இப்போ ஹேமாவாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு.
அடுத்தது ஹேமாவுக்கு அப்புறமா அவர் யாரை பிடிக்கிறாரோ அவர் இது மாதிரி எத்தனை ஹேமாக்கள் இருக்காங்களோ, எத்தனை குருமார்கள் அவர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக யாரெல்லாம் வந்து அவருக்கு வந்து அன்பான பிள்ளைகளோ அவங்ககிட்ட வந்துடுவார் அவர். நம்ம தேடி ஓடவே தேவையில்லை. உன் மனம் என்ற அந்த கோவிலுக்குள்ளே அவரை வந்து நிறுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதாவது எனக்கு ஒரு டைரக்ஷன் வேணும், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும், மனதில் நிறுத்துங்க. டிவைன் பார்த்து உங்கள் கண்ணில் தெரியும். ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் ஒன்றும் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட வர ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்டேயும் நான் அந்த ஒரு அனுபவ புரிதலையும் எங்களோட அந்த மேட்சிங் நாங்கள் எப்படி வந்து இன்டர்லிங்க் ஆகிறோங்கிறத அவங்க வாயாலே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இன்ட்யூஷன் அந்த அந்த என்னோடய ஆராவோட அவங்க கனெக்ட் ஆகும்போது அந்த விஷயங்கள் அவங்க அந்த வைப்ரேஷன் அவங்க உணர்வாங்க. இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட சில பேருக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் என்னோட அந்த இதோடு நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை சரண்டரோடு பார்த்தீங்கன்னா என்னோடய வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறத உணர்வீங்க. அது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இறைவன் வந்து அன்பு, கருணை, தவம் இதில் தான் இருக்கார். ஆணவம், அகங்காரம் இது எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி அந்த பக்கம் போட்டிங்கன்னா இறைவன் இருக்கிறத நீங்கள் உணரலாம். இறைவன் எல்லா விதத்திலும் இருந்து உங்களுக்கு வந்து உங்களை தூக்கணும்னு தான் நினைக்கிறாரு. உங்களை யாரையும் வந்து கீழே டவுனில் விடணும்னு நினைக்கல. ஆனால் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், ஆணவம் யார்கிட்ட வந்து இருக்குதோ அவங்கள வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள அந்த கர்மாவெல்லாம் அனுபவித்து அவங்க ஒரு லெசன் கற்றுக்கிட்டு வரும்போது தான் அடடா வடை போச்சே அப்படின்ட்டு. இந்த பிறவியில் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய டிவைன் பாத் சேனல் கண்ணில் தெரியும்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருப்பார். நான் எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. என் சேனலை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரோ, இந்த பிள்ளைக்கெல்லாம் போய்ட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாரு. யாரெல்லாம் என்னை தேடிட்டு இருக்காங்களோ எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட வந்து தான் சேரணும் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு. நான் அதனால் எந்த ப்ரெஷரும் நான் பாட்டுக்கு என் வேலை என்னோடய டியூட்டியை நீ எனக்கு சொல்லியிருக்கப்பா, நான் செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். நான்ங்கிற ஒன்றும் இல்லை. என் அப்பா செய்கிறார். இப்போ ஹேமாவாக இருந்து கணக்கம்பட்டி அப்பாவான என் அப்பா சிவன் என்னோடய பழனி ஆண்டவர் செய்கிறார், அவ்வளோதான். எனக்கு அந்த சரண்டர் இருக்குது. அதனால தான் இறைவன் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்க. இதுக்காக நன்றி தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நன்றி சொல்ல சொல்ல நீங்களும் வந்து என்னோடய வைப்ரேஷனுக்குள்ளே வருவீங்க. எல்லாருமே இங்கே ஒரு இன்டர்லிங்க் தான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற வீட்டில் தான் இருப்பாங்க. எந்த வீட்டில் அந்த வீடு எந்த வீடு தெரியுமா? எந்த வீடு மேடம்? அந்த வீடு எங்கள் வீடா, உங்கள் வீடா, எதிர்த்த வீடா, பக்கத்து வீடா? எந்த வீடு? உங்கள் மனம் என்ற அந்த அன்பு என்ற அந்த வீட்டுக்குள்ளே இருதயம், உங்களோட அன்பு, பாசம் எல்லாம் மனம் என்ற அந்த கூட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களே, அந்த வீட்டுக்குள்ளே இறைவன் இருப்பார். குழந்தைகிட்டையும் நம்ம இறைவன்கிட்டையும் கொடுக்குற அன்பு இருக்கு பாரு, தூய அன்பு. அது விலை மதிப்பு இல்லாதது. அவங்களுக்கு கள்ளம் கவடு இருக்காது. இவங்க வந்து நம்மளை அடிச்சிட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு சகஜமாக எப்பவும் போல் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அது வந்து சித்தர்களும் ஞானிகளும் குழந்தைகளும் இறைவனும் அப்படித்தான். ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுதுங்க. 2 போட்டால் தான் அடங்குங்க. ஆனால் இறைவன் அப்படி வந்து யாரையும் இது பண்ணுறது கிடையாது. அது அவங்கவுங்களா இறைவன் யாருக்குமே கஷ்டம் கொடுக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு ஏன்பா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நல்லது எதுவும்பா நினைக்கிறேன், எனக்கு ஏன்பா நடக்கும். அதுக்காக தான் ஒரு ஆன்மீக குரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து படிக்கிற படிப்புலையும் உங்களோட வாழ்வியலை சொல்லித்தரல, ஓகேவா? இங்கே ஸ்பிரிச்சுவல் கிளாஸுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து உங்களை மாஸ்டர் ஆக்குறேன், உங்களை வந்து ஒரு ஞானியாக மாற்றிடுறேன், நீங்கள் வள்ளலாராக மாறிடுங்க, வாங்க என் கூட உட்காருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நானே இப்போ தான் கற்றுட்டுருக்கேன், நீங்களும் கற்றுக்கோங்க. இந்த சக்தியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே அவங்க என்னெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ, ஒவ்வொரு சக்கராவை பற்றி அப்போ தான் லேர்ன் பண்ணுறாங்க. சக்கராவை பற்றி தெரியாதப்போ வந்து நீங்கள் சக்கராவெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சக்கராவை பற்றி ஒவ்வொரு சக்கராவை பற்றி பேசுவாங்க. இப்படி தான் ஒரு ஆன்மீக குருவில் உருவாகின்னு இருக்காங்க. அவன் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க பின்னாடிலாம் போனீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கே போய் அது முடியும்னு
நீங்கள் உங்கள் வாழ்வியலை உங்களோட வைப்ரேஷனில் எப்படி நீங்கள் வந்து ஒரு உங்களோட கடமைகளை கரெக்டாக செஞ்சு உங்களை வந்து நல்லபடியாக முன்னேறி போகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டூலாக இதை மாற்றிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு வழி. இந்த வழியில் நீங்கள் நடக்க உங்களுக்கு அறியாமையே நீங்கள் வந்து ஒரு டிவைன் பவர் ப்ரொடெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி முட்டாள்கள் பின்னாடியெல்லாம் போகாதீங்க. மேடம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண சொன்னீங்க, நீங்கள் சக்ராவெல்லாம் பவர் பண்ண சொன்னீங்க, யாராவது ஹீலர்ஸ் இருந்தால் போய் பண்ணிக்க சொன்னீங்க அப்படின்ட்டு நான் இந்த நபர்கிட்ட போய் செஞ்சுக்கணும்லாம் சொல்லலை. யாராவது கரெக்டாக பண்ணுறாங்க, உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து ப்ளஸ் அவங்க சொன்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் நல்லது நடந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ட்ராபேக் உங்களுக்கு வந்து சில ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, உங்களை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, வழிநடத்துகிறாங்கன்னா அவங்க நல்ல குரு. அவங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தால் கற்றுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எந்த குருவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட லட்சமாக கோடியாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை வழிநடத்த மாட்டாங்க. அவங்க அசிஸ்டண்ட் கீழே யாராவது அட்டெண்டர் இருப்பாங்கல்ல, ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்களே, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசின்னு கிடப்பீங்க தவிர அந்த மாஸ்டர் கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. ஓகேவா? இதுக்கு மேலே எவ்வளோ தெளிவாக சொல்கிறது? ஓகே கைஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் வந்து அன்பின் உருவாக இருக்கின்றார். இன்றைக்கி இந்த ரீடிங் எடுக்க வச்சுருக்காரு. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹேமாவாக இருப்பதும் அவரே, நீயும் அவர் தான். நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அறியாமை இருள் நீங்கிடுச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பவர், அதை சரி பண்ணி அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு தான் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிற அந்த விஷயமும், அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கிளாஸஸ், ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைன் வேணும்னா எது வேணும், மாஸ்டர் டிகிரி பண்ணணுமா அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு கரெக்டான ஒரு குரு வேணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்துக்குள்ளே வாங்க. உங்களுக்கு கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் உட்காந்து படித்தா பிள்ளைங்க நல்லா வந்து அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. கிளாஸ் ரூமில் டீச்சரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பசங்க வந்து காப்பி வச்சு தான் எழுதிட்டு வருவாங்க. அது நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் அப்படி தான், கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் மக்கா இருக்கும். கொஞ்சம் மக்கா இருக்கிற பிள்ளையும் டோட்டலாக டம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அவன் வாழ்க்கையை அவன் கற்றுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் பக்கத்து கிளாஸ் பையன் சொல்கிறது, பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குவாங்க? அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறது. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது. யாராவது ஒரு குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஆஸ் அ குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது கெட்டது கிளியராக நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் மாஸ்டர்ஸ்லாம் அங்கே வெளியிலன்ட்டு, அதையும் நான் சொல்லிட்டேன். இங்கே டிவைன் பாத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறமா முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.